ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 5. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சென்னையே தான், சந்தேகமே வேண்டாம். சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சூப்பரான கிளைமேட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். வழக்கம் போல் என்னடா வெயில் அடிக்குதே அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போன்னு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒரே இருட்டு. என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமான்னு டைமை பார்த்தா வெறும் 4 மணி தான் ஆகுது. அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபுல்லாக கருமேகம் சூழ்ந்து மழை வர தயாராகிடுச்சு அப்படின்னுட்டு. பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி 75% வந்து பார்த்தீங்கன்னா கருமேகம் வந்துச்சு. ஒரு 25% தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மேகம் இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே கவனிக்கும் பொழுது தான் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா சிறுத்துறல் போட்டு மழை தண்ணியும் வந்துருச்சு. ஸோ தொட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே சிறுத்துறலும் போட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஹெவியாக மழை பெய்யல. மழைனா யாருக்கு தான் பிடிக்காது? அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு துவைச்சு போட்டால் துணி காயாது, சமையல் கட்டுக்குள்ளே போனால் இரிட்டேட்டிங்காக இருக்கும், சதன்னுட்டு கொஞ்சம் நாஸ்டி ஆகிடும், வெஹிக்கிள்ஸை நம்பி போக முடியாது அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி தான் முந்தின நாள் பெஞ்ச மழையிலே எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் துணியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி மழையினால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அது தொடங்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மழை ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த சில் ப்ரீஸ், மண் வாசனை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலும் இல்லாமல் ஒரு மழையும் இல்லாமல் ஒரு இருட்டும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் ஒரு லைட்டிங், இதெல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி காஃபி டைம் வந்துருச்சு, நாங்கள் குடிக்க போகிறோம் ஸ்நாக்ஸோட. நீங்களும் என்ஜாய்